நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஏலம் ஆயுஷ்ல கிரியாட்டினின் இதோடைய அளவை வந்து இயற்கையாக சில உணவுகள் மூலமா நம்மளால குறைக்க முடியும். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கிரியாட்டினின் அப்படின்னா என்ன, இது அதிகமாக ஆகிறதுனால நம்மளோட கிட்னிஸ் எந்த அளவுக்கு பாதிப்படையுது, இது வந்து நமக்கு டயாலிசிஸ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பேச இருக்கோம். ஜென்ரலாக கிரியாட்டினின் அப்படின்றது நம்மளுடைய உடல் உழைப்புனால நம்மளுடைய சதைகள்லேருந்து வெளியேற்றப்படக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். ஸோ அதிகமாக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும்போது நம்ம மசில்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் இந்த கிரியாட்டினின். இது வந்து நமக்கு கிட்னிஸ் மூலமா நமக்கு யூரின் வழியாக வெளியேற்றப்படும். பட் நம்மளுடைய கிட்னிஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா இந்த கிரியாட்டினின் ப்ராப்பராக ஃபில்டர் ஆகாமல் நம்ம பாடியிலையும் நம்மளோட பிளட்லேயுமே அதிகமாக டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நம்மளோட கிரியாட்டினின் லெவல் அதிகமாக இருக்கும். கால் வீக்கம் இருக்கலாம், இல்லை எதனா யூரினரி விஷயத்தில் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இதற்கு வந்து இயற்கை மருத்துவத்தில் என்ன ஒரு தீர்வு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் வந்து ஒரு 2 hours 3 hours நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து முதல்ல நம்ம வந்து கட் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா நமக்கு எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணுறதுனால தான் இந்த கிரியாட்டினின் வந்து நமக்கு பாடியில் அதிகமாக செக்ரீட் ஆக ஆரம்பிக்குது. செகண்ட் விஷயம் வந்து கிரியாட்டினினை வந்து சப்ளிமெண்ட்டாக எடுத்துப்பாங்க. சப்போஸ் இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போதே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் இல்லை அதர் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிற விஷயங்களை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த கிரியாட்டினின் லெவல் லோவர் டவுன் ஆகிடும். மூணாவது விஷயம் நீர் காய்கறிகள். அதில் முதல்ல சொல்லக்கூடியது வந்து இந்த சுரைக்காய். இந்த சுரைக்காவை வந்து அவங்க வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டமக்கில் ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த கிரியாட்டினின் லெவலும் கம்மியாகும். அதே மாதிரி பாடியில் எக்ஸஸ் சால்ட் இருந்தது, அதே மாதிரி பீடல் எடிமா, கால் வீக்கம் இருந்தது அப்படின்றவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கடுத்த விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூக்கோல். நான் சொல்கிற மாதிரி இந்த நீர் காய்கறிகள் இது எல்லாமே வந்து நம்ம வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டயபெட்டிஸால் நமக்கு வந்து கிட்னி இஷ்யூஸ் இருக்குது, கிட்னி வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷனிங் ஆகலை அப்படின்னா, நெஃப்ரோபதி மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நூக்கோல், சுரைக்காய், வாழைத்தண்டு இது மாதிரியான காய்கறிகளை வந்து அவங்க வேக வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னும் போது இந்த கிரியாட்டின் லெவல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும். நாலாவது விஷயம் வந்து ஹைட்ரேஷன், அதாவது உங்கள் வாட்டர். இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய டாக்டரோட கன்சல்டேஷனில் உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்டரை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இவ்வளோ லிட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம பாடியை ஜென்ரலாகவே நம்ம ஓரளவுக்கு டீஹைட்ரேட்டடாக வச்சுக்காமல் குறிப்பிட்டு ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்குமாச்சும் நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம். தண்ணினா தண்ணி மட்டும் இல்லாமல் நீர் காய்கறிகள் லைக் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், இல்லை வந்து பழங்களில் வந்து மாதுளை, வாட்டர் மெலன், இது மாதிரி நம்ம கடிச்சா ஃப்ளூயிடாக வரக்கூடிய பழங்களையும் காய்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த கிரியாட்டினோடைய லெவல்ஸ் வந்து நம்மளால் குறைச்சிக்க முடியும். நாலாவது விஷயம் வந்து யோகா பயிற்சி. ஸோ நம்ம யோகா பண்ணும்போது நமக்கு ஜென்ரலாக மசிலில் வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமில் தான் ஒவ்வொரு ஆசனத்தோடைய மெயின் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸசைஸ்லேருந்து அவங்க ஸ்லோவாக யோகா தெரப்பிக்கு வந்தோ இல்லை யோகா பயிற்சிக்கு வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாலும் இந்த கிரியாட்டினின் லெவல்ஸ் குறைவ ஆரம்பிக்கும். ஸோ வேறு ஒரு மருத்துவ தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.